இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். மணிரத்னம் கமல் இவங்களோட தக் லைஃப் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல இருந்து நிறைய பேர் விலகிட்டாங்க. அதுக்கு பதிலாக எஸ்டிஆர் உள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஜெயம் ரவி விலகிட்டாரு, துல்கர் சல்மான் விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்டிஆர் உள்ள வந்திருக்கிறாரு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்த நிலையில இப்ப எஸ்டிஆர் டியூவல் ரோல் பண்ண போறாரு, துல்கர் சல்மான் பண்ண ரோல்ல பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஆனா துல்கர் சல்மானும் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதனால அவங்கெல்லாம் வெளியே போனாங்க ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் அப்படின்னா பார்த்தோம்னா, எஸ்டிஆர் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரியும், ஜெயம் ரவி வெளியே போனதுக்கு எஸ்டிஆர் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரியும், எஸ்டிஆருக்கும் ஜெயம் ரவிக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்க போல, என்னன்னு தெரியல. ஆனா ஜெயம் ரவி போனதுக்கு எஸ்டிஆர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும், துல்கர் சல்மான் வெளியே போனதுக்கு டேட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டேட் கேட்குறாங்க, நாங்களும் அந்த டேட்டை ஃப்ரீ பண்ணி தரோம், ஆனால் அந்த டேட்டில் ஷூட் பண்ணாமல் இன்னொரு டேட் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேட் மாறிக்கிட்டே இருக்கிறனால தான் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி துல்கர் சல்மான் வெளியே போயிருக்கிறாராமா. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது, இந்த படத்தோட ஷூட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.